எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் ஸ்பெஷல் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோங்க. டே டைம் வச்சுருக்கிறேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 56,584 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 74,000 இந்த ஹையிலேருந்து நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஆயின்னு இருக்குது. ஸோ அந்த கன்சல்டேஷனும் என்னை பொறுத்தவரைக்கும் என்னவா இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் டைப்பில் தான் இருக்குது அப்படின்றது என்னோடய வியூ. ஓகேங்களா? ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் டைப்பில் தான் இருக்குன்றது. ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் டைப்பில் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 டச் 2 டச் 3 டச் 4 டச் 4 டச் ஆகிருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 டச் தான் இருந்தது. ஆனால் நேற்று நம்மளுக்கு 3ஆவது டச்சும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று கேண்டில் என்ன நடந்திருக்குன்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நேற்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்ம ப்ளீடிங் மார்க்கெட். ஓகேங்களா? பயங்கரமான ஒரு கிராஷில் மார்க்கெட் இருந்தது. ஸோ அப்போ நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? நேற்று வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க, அதில் நான் அப்படி சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அதாவது நேற்று ஈவினிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுலேருந்து மேலே போகணும் எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி மேலே போயிருக்கு. அதேமாதிரி டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் சேனல்லே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். நமக்கு டெய்லி கேண்டலோட க்ளோஸ் வந்து ஒன்று ஹேமர் பேட்டர்னாக இருக்கணும், அப்படி இல்லைனா லாங் விக் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல ஒரு லாங் விக் கேண்டல் ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விக்கும் சின்ன பாடியும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது கரெக்டாக அந்த விக்கு எங்கேருந்து மீட் ஆகிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஏற்கனவே இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளாக் பேட்டர்னோட கீழே இருக்க சப்போர்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து பிக்கப் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது தெரியுங்களா, இந்த ஒரு சப்போர்ட் லைனில் ஒரு டச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குன்றது நம்ம வந்து எப்பயோ அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டிமாண்டையும் டச் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிபனாசியை பொறுத்த வைக்க கூட நம்மளுக்கு இந்த 50% அழகாக டச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஓகேங்களா? அழகாக இந்த ஃபிபனாசியோட 50%யும் டச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று கேண்டலோட க்ளோஸ். ஓகேங்களா? நேற்று கேண்டலோட க்ளோஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நிமிஷம். ஓகே, ஸோ நேற்று கேண்டலோட க்ளோஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா $56,670. ஓகேங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி ஓகேங்களா இந்த ஸ்விங்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஸ்விங்கு ஸ்டார்ட் ஆகிருக்குங்களா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்த லோவஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்க லோவஸ்ட்டு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்திருக்க லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? வழக்கமாக நான் சொல்லின்னு இருப்பேன். ஓகேங்களா? ஒரு லோ இருக்குன்னா அந்த லோக்கு கீழே ப்ரைஸ் இதுமாதிரி ஒரு விக்கு வச்சுதுன்னா இதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்றது நான் சொல்லுவேன். அது என்னன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வழக்கமாக நான் சொல்கிறது தான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படி தெரியாதவங்க கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எதாவது கரெக்டாக யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி கூட வைக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான ஒரு பெரிய லாங் விக் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு.
இன்னைக்கு ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு கேண்டில், அதாவது இன்னைக்கு நம்மளுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே வந்திருக்கு சரிங்களா. அதாவது வீக்கெண்ட்னாலே நம்மளுக்கு பெருசாக ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. ஸோ இன்னைக்கு கேண்டில் நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே போய் கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். ஒன்று இந்த ஹைக்கு மேலே போய் கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழெல்லாம் வரவே கூடாது. மேக்ஸிமம் இதே இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகணும். இதே இடத்துல கன்சல்டேட் ஆச்சுன்னா, அதாவது இந்த ரேஞ்ச் ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சல்டேட் ஆச்சுன்னா மேபி நம்மளுக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் கீழே இந்த இடத்துல ட்ராப் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்குவானுங்க. அதுவே நம்மளுக்கு இன்னைக்கு கேண்டல் வந்து இந்த ஹைக்கு மேலே கட்டாய் கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டா, நாளைக்கு இதே இடத்துல சஸ்டைன் ஆகணுன்னா கூட திங்கக்கிழமை மார்க்கெட்டை கீழே இதுக்கு இறக்கிட்டு திரும்ப ஏற்றிடுவானுங்க ஓகேங்களா. அதனால் இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு ஸோ இந்த பெரிய லாங் வீக் கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இதே இடத்துல கன்சல்டேட் ஆனாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா வால்யூம் பெருசாக பத்தாது சரிங்களா. ஸோ ஒருவேளை நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சாட்டர்டே சண்டேல வந்து நல்லா பம்ப் பண்ணி விட்ருவானுங்க. அந்த மாதிரி நல்லாவே பம்ப் பண்ணி விட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஃபர்தராக வந்து ரெண்டு விஷயம். ஒன்று என்னென்னா, மார்க்கெட் இங்கேருந்தே டேரெக்டாக பம்ப் ஆகும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து திரும்ப வந்து இந்த விக்கில் பாதி விற்க வந்துட்டு அகெயின், அதாவது இந்த டிமாண்டை வந்து அகெயின் வந்து டச் பண்ணிட்டு அகெயின் பம்ப் ஆகும் ஓகேங்களா. இந்த செட்டப் எப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 49,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த செட்டப் டோட்டலாக ஃபெயில். அதாவது இந்த பேட்டர்ன் எல்லாமே ஃபெயில் ஆகிடும். இந்த பேட்டர்னும் ஃபெயில் ஆகிடும், இந்த செட்டப்பும் ஃபுல்லாகவே ஃபெயில் ஆகிடும் ஓகேங்களா. 49,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா, நான் க்ளோஸுன்னு சொல்கிறது வந்து டெய்லி கேண்டலோட க்ளோஸ் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து டெய்லி கேண்டலோட வியூ சரிங்களா. ஓகே, டெய்லி கேண்டலோட வியூ சரிங்களா. ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு வேலை ஓகேங்களா, இங்கேருந்து ஒரு வேளை ப்ரைஸ் வந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சதுன்னா எது வரைக்கும் போவோம் அப்படின்றது நம்ம பார்ப்போம். எது வரைக்கும் போகலாம் ஓகேங்களா, போகுன்றதை விட போகலாம். கிட்டத்தட்ட இதோட டார்கெட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 lakh கிட்ட வருது ஓகேங்களா. ஸோ இந்த புல்லிஷ் பேட்டர்னோட, அதாவது புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 1 lakh வருது. அதே மாதிரி நம்மளோட ஃபிப்போட லெவல் ஓகேங்களா, ஃபிப்போட லெவல் போட்டு பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 61.8 இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல ரீச் ஆகும். ஸோ 95,000 to 1 lakh வந்து இங்கேருந்து பாஸ் ஆகி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா ப்ரைஸ் அந்த ரேஞ்சுக்கும் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த ப்ரைஸு தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட்டு ப்ரைஸாக இப்போ கரண்ட் டைமில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா இங்கே அவ்வளோ விஷயமும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிறதுனால ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு ஒரு பேராபோலிக் மூவ்னு சொல்லலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து லாங் வீக் கேண்டல். எதில்? பிடிசி யூஎஸ்டியில் லாங் வீக் கேண்டலுங்களா, டெய்லி கேண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தீரியம்லேயும் நம்மளுக்கு வந்து லாங் வீக் கேண்டல் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேடிஏலையும் நம்மளுக்கு லாங் வீக் கேண்டல் சரிங்களா. அதுக்கப்புறம் பிஎன்பிலையும் நம்மளுக்கு வந்து லாங் வீக் கேண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவாக்ஸ் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் ஹேமர் சரிங்களா. ஐசிபியில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஹேமர் ஓகேங்களா. ஐசிபி நான் அந்த லைன் வச்சிங்கன்னா இது ஏதோ சப்போர்ட் மாதிரி வரைஞ்சிருக்கேன், கரெக்டாக அதை தொட்டு திரும்பி இருக்குது, புல்லிஷ் ஹேமர். அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி லாங் வீக் கேண்டலு. சொலானாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது புல்லிஷ் கேண்டலாகவே ஃபார்ம் ஆயிருக்கு. சொலானா இன்னொரு எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இங்கேருந்து வரைஞ்சோன்னு வச்சிங்களேன், 1 touch 2 touch 3 touch 4 touch 5 touch ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ ப்ரைஸு இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இங்கே ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது, பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சொலானோ பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ல அப்ரூவ் வருதுன்னு சொல்கிறானுங்க. ஸோ அதனால் வந்து சொலானோடைய இது வந்து
என்னென்னா சொலானோ வந்து சொலானோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொலானோட ஆல் டைம் ஐ பார்த்தீங்கன்னா $250. ஓகேங்களா, 254 260 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஃபிகராக 250 சொல்கிறேன். ஸோ 300லேருந்து 350. ஓகேங்களா, நான் வந்து ஸ்டார்டிங் ஆகும் போதே நான் அதை தான் சொன்னேன். சொலானோ வந்து ஒரு $13-14 நம்ம பிடிக்கும் போதே அப்பயே சொன்னேன். அதே தான் இப்போயே சொல்கிறேன், 300லேருந்து $350. அதுக்கு மேலெலாம் பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு மேலே வந்து போவோம், அதுக்கு இன்னும் போவோம், $700 போவோம், $800 போவோம், மேபி போகலாம். ஓகேங்களா, ஆனால் வந்து நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, 300லேருந்து $350 வந்து ஒரு சேஃபஸ்டான எக்ஸிட்டு வித்து ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம பிடிச்சதை பார்த்தீங்கன்னா $13-14 கிட்ட பிடிச்சிருக்கோம். ஸோ 300-350 நம்ம விற்றோன்னா நல்ல ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா, அது இன்னும் மேலே போகும் வெயிட் பண்ணுறதை விட 300-350 வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாருங்கள். ஆட்டமும் பார்த்தீங்கன்னா லாங் விக் கேண்டலு, காம்பவுண்டு வந்து ஹேமரு. ஸோ டாட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஹேமர் டைப்பில் இருக்குது. எல்டிசி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாங் விக் கேண்டலு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லாங் விக் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால ஸோ மார்க்கெட் இங்கேருந்து திரும்புறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. வெறும் நம்மளுக்கு பிடிசியில் மட்டும் லாங் விக் கேண்டல் கிடையாது, பாக்கி எல்லா ஆல்ட்டு காயின்லையும் நம்மளுக்கு லாங் விக் கேண்டல் வந்திருக்கு. ஸோ மேபி நம்மளுக்கு இங்கேருந்து நல்லா திரும்புறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ நேற்று அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், நேற்று நான் ஏன் வந்து அந்த அமெரிக்கன் மார்க்கெட் முக்கியம் நீங்கள் டெலகிராமில் பார்த்தீங்கன்னா 2 hour இருக்குது, 1 hour இருக்குது, 5 minutes இருக்குது, 10 minutes இருக்குது சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா, நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் தான் மார்க்கெட்டு திரும்பத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருந்தது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்னொன்று கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்லி கேண்டல். ஓகேங்களா, இந்த மந்த் கேண்டல்ன்றது ஜூலை கேண்டல். நம்மளுக்கு எப்படி இன்றைக்கி நேற்று கேண்டல் வந்து லாங் விக் கேண்டல் இல்லைன்னா ஹேமர் இந்த டைப்பில் ஃபார்ம் ஆகிருக்கோ, அதே மாதிரி இது வந்து ஒரு லாங் விக் கேண்டலோ அல்லது ஒரு ஹேமர் டைப்பில் ஃபார்ம் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து 6ஆம் தேதி தான் ஆகுது. 6ஆம் தேதிக்குள்ளேயே நம்மளுக்கு எந்த லெவலுக்கு கிராஷ் நடந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா, ஸோ எந்த லெவலுக்கு கிராஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% கிட்ட கிராஷ், 17-18% கிட்ட கிராஷ். ஓகேங்களா, கிட்டத்தட்ட மாதத்தோட 6 நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 17-18% கிட்ட கிராஷ் நடந்திருக்கு. ஸோ நேற்று நடந்தது பார்த்தீங்களா, நம்மளுக்கு நேற்று எப்படி நடந்தது, காலையிலேருந்து மார்க்கெட் அப்படியே டம்ப் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக டம்ப் ஆகுது, ஈவினிங் ஆன பிறகு மார்க்கெட் நல்லா பம்ப் ஆகுது இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு மந்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 to 15 நாளில் மார்க்கெட் வந்து நல்லா அக்ரெசிவாக கீழே வந்துன்னு வச்சிங்களேன், அதே வேகத்தில் மேலே ஏறிடும். அதே மந்தில் அதே வேகத்தில் மேலே ஏறிடும். ஓகேங்களா, ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேண்டல் டைப் இருக்குது பாருங்கள், இதே கேண்டல் டைப்பு நம்மளுக்கு ஜூலையில் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி வந்ததுன்னா ஆகஸ்ட் வந்து செம பம்ப் அடிக்கிறதுக்கான, மார்க்கெட்டில் வந்து செம பம்ப் வரதுக்கான ரொம்ப அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95,000. ஓகேங்களா, ஸோ 90 to 95,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 80-80லலாம் போவோம், பட் அந்த இதெல்லாம் சின்னதாக மேலே கரெக்ஷன் எடுத்துகிட்டு மேலே மெதுவாக மேலே போய் 90 to 95 முட்டிடும். ஏன்னா இந்த இடத்துல நடந்த கரெக்ஷன் அந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த கரெக்ஷன் வந்து அந்த லெவலுக்கான கரெக்ஷன், அதாவது கன்சல்டேஷன். ஓகேங்களா, இந்த லெவலுக்கு இங்கே கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா அப்போ இந்த இடத்துல வந்து அவ்வளோ ரீஅக்குமுலேஷன் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல அக்குமுலேஷன் பண்ணியிருக்காங்கன்னா பிரேக் அவுட் ஆகுனா அந்த லெவலுக்கு ஒரு அக்ரெசிவாக பம்ப் ஆகும் மார்க்கெட்டு மேலே. ஓகே, நாளைக்கு வீடியோ நம்ம நாளைக்கும் வீடியோ வருங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் பிடிசி டாமினன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, நாளைக்குன்னா ஒன்று சண்டே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். நாளைக்கு சொல்கிறது வந்து திங்கக்கிழமை கன்ஃபார்மாக வந்துடுங்க. ஓகேங்களா, திங்கக்கிழமை கன்ஃபார்மாக வந்துடும். திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லியோட க்ளோசிங்கும் பார்க்கலாம், அதே மாதிரி பிடிசி டாமினன்ஸை பார்க்கலாங்க. சரிங்களா, பிடிசி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா நான் ஜஸ்ட் லைட்டாக இப்போ மட்டும் சொல்கிறேன் பாருங்க, டீட்டெயிலாக இல்லை. ஸோ பிடிசி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட்லேருந்து, ஓகேங்களா, இந்த ஏரியா ரெசிஸ்டன்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ இந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே வந்து திரும்ப பவுன்ஸ் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே வந்துன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது, சின்ன ட்ரெண்ட் லைனு. அந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்துருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ட்ரெண்ட் லைனை உடச்சா பிடிசி டாமினன்ஸ் கீழே விழ ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு இது ஆல்ட்டு காயின்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கடைசியாக நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டோம், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.